மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பத்தி தான் நம்ம பேச போறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்போ அரசியல்ல ஒரு அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜய் எப்பவுமே நாம ஒரு நடிகராகவே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நடிகராகவே தான் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கப்புறம் யாரும் விஜயை நடிகர்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி அவரே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸ்க்காக மட்டும்தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால விஜயோட நடிப்பு அப்படின்றது ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. அதனால இதுக்கப்புறம் யாரும் விஜய நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ஒரு சில கட்சியினர்லாம் விஜய் என்ன பண்ணாலுமே, அரசியல்ல பண்ணாலுமே சரி, அதை எப்படி விமர்சிச்சாங்க அப்படின்னா, விஜய் ஒரு நடிகர், அவர் என்ன பண்ணாலும் அது ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ற மாதிரிதான் இருக்கு. அவர் ஏதாவது மாநாடு நடத்தினா அது ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ற மாதிரிதான் இருக்கே தவிர அரசியல் மாதிரி இல்ல அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க. இருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம அவருடைய அரசியல் பயணத்தை அவர் ரொம்ப சரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக எது நல்லது அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 8 மாதங்கள் தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல தேர்தலுக்கான முன்னெடுப்புகள், தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தான் ஒவ்வொரு கட்சியினரும் பாத்தீங்கன்னா ரொம்ப துரிதமா இப்ப செயல்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. நம்ம விஜய் எப்ப சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு, எப்ப மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட ரொம்பவே அதிகமா இருந்தது. விஜய் வந்தாருன்னா இதை சொல்லணும், இந்த குறைகள் இருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படின்றத சொல்லணும்னு சொல்லி நிறைய ஏரியால மக்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால கேட்க முடிஞ்சது. அந்த வகையில பாக்குறப்போ இப்ப விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தேர்தல் வரப்போகுது, அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் அப்போ ஒரு சில அறிக்கைகள்லாம் வெளியிடுவாங்க. நாங்க இதை செய்யறோம், அதை செய்யறோம் அப்படின்லாம் ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லிதான் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் அறிக்கையை நாம இப்ப ரெடி பண்ண போறோம். ஆனா அதுல இலவசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காராம். மக்களுக்கு இலவசமா எதையும் நாம கொடுத்து மக்களை அசிங்கப்படுத்த கூடாது, மக்களை ஒரு கீழ்நிலை மக்களா ஃபீல் பண்ண வைக்க கூடாது. நாம இலவசமா கொடுக்கறத அவங்க ஓசில வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. மத்தவங்க பண்றதை நாம பண்ணவே கூடாது. ஸோ நம்மளோட தேர்தல் அறிக்கையில இலவசமா நாம எதையும் கொடுக்க போறது கிடையாது. அது ரொம்ப திட்டவட்டமா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களே ஒரு சிலர் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இலவசமா கொடுக்கலன்னா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலவசமா கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாலே அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்களோட தேவைகளை யார் பூர்த்தி செய்வாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்களே தவிர இலவசமா கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றதே மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை தான். அது மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு எண்ணம் தான். மக்கள் அப்படிப்பட்டவங்க இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. இலவசமா கொடுத்து மக்களை நாம அவமானப்படுத்த கூடாது. அவங்க நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையை அவங்க சொந்த கால்ல நின்னுதான் வாழணும். தமிழ்நாட்டுல அவங்க ஒரு சொந்த உழைப்புல இருக்கணும், யாரையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட கான்செப்ட் அப்படின்னே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்காக, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் குழுக்களை பிரிக்க போறாரு. குழுக்களை பிரிச்சு ஒவ்வொரு குழுவா ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்பி மக்களை போயிட்டு சந்திச்சு நேரடியா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட வீட்டுக்கு என்ன தேவை, அவங்களோட ஊருக்கு என்ன தேவை, என்ன செஞ்சா அவங்க ஊர் எல்லா விஷயத்திலயும் முன்னேறும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியான திட்டங்களை நாம தேர்தல் அறிக்கையில வகுக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு.
சோ ஒரு படத்துல எப்படி ஹீரோயிசம் காட்டுவாரோ அதே மாதிரி இப்ப ரியல் லைஃப்ல ஹீரோயிசம் காட்ட இறங்கிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல விஜய் வந்து திமுகவை நேரடியான ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல திமுக அரசு மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களும் பண்ணியிருக்காங்க, நிறைய இலவசங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா மாணவ மாணவிகளுக்காக மகளிருக்காக நிறைய இலவச திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை மீன் பண்ணிதான் விஜய் வந்து சொல்றாரு திமுக அரசு இப்படி கொடுத்து மக்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இலவசமா கொடுத்து. சோ அந்த தப்ப நாம வந்து பண்ணக்கூடாதுன்னு விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரோ அப்படின்னுமே வந்து ஒரு சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இலவசமா எதுவுமே கொடுக்காம எப்படி இந்த தேர்தல் களத்துல தமிழக வெற்றி கழகம் நிக்க போகுது, எப்படி களம் காண போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து அரசியல் களத்துல எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ரியல் லைஃப் ஹீரோவா இருந்த விஜய் இப்போ ரியல் லைஃப் ஹீரோவா களம் இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு முழு அரசியல்வாதிக்கான அத்தனை தகுதியும் இப்ப விஜய் கிட்ட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜயுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. அதுலயும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து இப்போ வரப்போற ஆகஸ்ட் 21 மதுரையில பெரிய 2வது மாநில மாநாடு நடக்க போகுது தமிழக வெற்றி கழகத்தோட. சோ அதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள் விஜய் வந்து ஃபயரா பேச போறாரு அப்படின்றத பாக்குறதுக்காகவே மக்களும் சரி, விஜயோட ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாம எல்லாருமே தேர்தல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் களமே ஒரு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்போ நடக்க போற தேர்தல் பெரிய டஃப் கொடுக்கும் திமுகக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் திமுகக்குன்னு பெரிய அளவுல எதிரி இல்ல. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறமும் கலைஞர் போனதுக்கு அப்புறமும் திமுக தான் இதுக்கப்புறம் எப்பவுமே தமிழ்நாட்டை ஆள போறாங்கன்ற ஒரு நிலை இருந்தது. ஏன்னா பாஜகக்கோ அதிமுகக்கோ இடமே இல்லை இங்க அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் உள்ள வந்தது திமுகல மிகப்பெரிய ஆட்டம் காணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ தேர்தல் காலத்துல விஜய் எப்படி களம் இறங்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஜெயிக்க போறாரா, இல்ல இலவசம்ன்ற விஷயத்தை எடுத்துட்டு ஜெயிக்க போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் நிகழ்வுகள்ல நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.